மாஸ்டர் பிளான் போட்டு தப்பிச்சு போனவங்க 60 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 36 பேர் முயற்சி செஞ்சும் தப்பிக்க முடியாத சிறை 3 பேரால் தப்பிக்க முடிஞ்சதா? இன்னைக்கு கதை கேட்போமா? நம்ம கேட்க போகிறது அல்கன்ட்ராஸ் தீவில் இருக்கிற சிறையில் தப்பிச்சு போன 3 பேரோட மாஸ்டர் பிளான். 1934 அல்கன்ட்ராஸ் தீவை கைதிகள் வைக்கிற சிறையாக யூஸ் பண்ணுறாங்க. தீவை சுற்றி நடுங்க வைக்கிற அளவுக்கு குளிர்ந்த கடல், தப்பிக்கணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். கைதிகளை ஒரு நாளைக்கு 12 முறை செக் பண்ணுறாங்க. இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற சிறையில் 1960 ஃப்ராங்க் மோரிஸ்னு ஒருத்தர் பேங்கை கொள்ளடிச்ச குற்றத்துக்காக இந்த சிறைக்கு வராரு. கொஞ்ச நாள்ல ஜானும் கிளாரன்ஸும் 2 அண்ணன் தம்பிங்க அடுத்தடுத்து அந்த ஜெயிலுக்கு வராங்க. ஜூன் 12, 1962 வழக்கம் போல காலையில் கைதிகளுக்கான ரோல் கால் நடக்குது. அந்த 3 பேரோட செல்லை செக் பண்ண ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரே ஷாக். அங்கே இருந்தது ஒரு போலியான தலையும் அதில் மனித முடியை ஒட்டி வச்சு பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர்ஸ் மொத்த தீவுக்கும் லாக்டவுன் போடுறாங்க. அந்த கைதிகளை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அந்த 3 பேரோட சொந்தக்காரங்கிட்டையும் அந்த தீவில் படகோட்டுறவங்ககிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த கைதிகளை பற்றி எந்த ஒரு நியூஸும் கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து கடலில் அந்த கைதிகள் வச்சிருந்த லெட்டர்ஸ் கிடைக்குது. பக்கத்து ஐலாண்டில் மரத்தில் செய்யப்பட்ட துடுப்பு கிடைக்குது. கிரான்கிட் பீச்சில் கைதிகள் யூஸ் பண்ண லைஃப் ஜாக்கெட் கிடைக்குது. ஆலன் வெஸ்ட் இவர் அந்த 3 பேரோட பக்கத்து செல்லுக்காரரு. இவரை கூப்பிட்டு ஆஃபீஸர்ஸ் விசாரிக்கிறாங்க. அப்போதான் அவர் உண்மையை சொல்கிறார். 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே தப்பிச்சு போக இந்த 4 பேரும் பிளான் போட்டிருக்காங்க. ரூமில் வென்டிலேஷனுக்காக இருக்கிற ஹோலை பெருசாக்கி அதை வெளியே போய் போட் செஞ்சு தப்பிக்கிறதான் பிளான். மற்ற 3 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோல் போட்டு மேலே போயிட்டாங்க. ஆனால் ஆலன் வெஸ்டால் ஹோல் போட முடியல. அதனால் அவரை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பிளான் படி ஜெயிலுக்கு டொனேஷனாக கொடுத்த ரெயின்கோட்டை எடுத்து போட் மாதிரி செஞ்சு ஜெயிலில் இருந்து ஏஞ்சல் ஐலாண்ட் போய் அங்கேருந்து ரக்கூன் ஸ்ட்ரெயிட்டை க்ராஸ் பண்ணி மரீன் கவுண்டிக்கு போய் ரீச் ஆகிறதான் அவங்க பிளான். அங்கே போய் ஒரு காரையும் ட்ரெஸ்ஸையும் திருடுறதா பிளான் போட்டிருக்காங்க. இதை வச்சு ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் கார் திருடின மாதிரி எந்த சம்பவமுமே அங்கே நடக்கலை. 17 வருஷம் அந்த கேஸை விசாரித்தோம் அவங்க என்ன ஆனாங்களே தெரியாதனால அந்த கேஸை ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1963 அந்த ப்ரிசனையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. 1979 அந்த கேஸை யூஎஸ் மார்ஷல் சர்வீஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 3 பேர் உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களான்னு மர்மமாகவே இருக்குது.